இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரா, சிம்பிளா டக்குன்னு மீன் குழம்பும், மீன் வறுவலும் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மோஸ்ட்லி நான் வந்து இப்படி தான் செய்வேன். ஃபர்ஸ்ட் வந்து மீன் குழம்பு ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் ஊத்திட்டு, வெந்தயம், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, மசாலா எதுவுமே வந்து எண்ணெயில போட்டு வதக்க வேண்டாம். புளி கரைச்சி வச்சிருக்கிறோம்ல, புளியிலேயே வந்துட்டு அந்த புளி நான் ஒரு 5 தக்காளி எடுத்துருக்கிறேன். 5 தக்காளி, பூண்டு, அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உப்பு, மீன் குழம்பு மசாலா, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அவ்வளோதான். இது எல்லாத்தையும் புளியில் நல்லா வந்து கரைச்சி எடுத்துட்டு அதையும் ஊற்றிட்டு இதோட ராஸ்மல் நல்லா போகணும். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடுறோம். ஸோ எனக்கு வந்து மீன் குழம்புல மாங்காய் போடுறது ரொம்ப பிடிக்கும். இப்போ வர மாங்காய் சீசன் இல்லையா, ஸோ கண்டிப்பாக வந்து மீன் குழம்பு செஞ்சோம்னா மாங்காய் போட்டுரும். அதுக்கப்புறம் பாதி மீன் எடுத்து குழம்பு வச்சாச்சு. இந்த குழம்பு வந்துட்டு அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா சிம்மிலே வச்சு கொதிக்க வச்சிட்டோம்னா மீன் வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுட்டோம்னா நம்ம குழம்பு, மீன் குழம்பு வந்து ரெடி. இது வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் இதில் பாதி மீன் வறுவல் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து என்னென்ன மசாலா போட்டிருக்கிறேன்னா சால்ட், உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், மீன் வறுவல் மசாலா, புளி கரைச்சி வச்சுருந்தோம்ல அதில் கொஞ்சமாக தண்ணி. ஸோ அதுக்கு வந்து லெமன் எதுவும் தேவையில்லை, இந்த புளிப்பே போதும். இதை வந்து நல்லா எல்லா மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வச்சுருந்தா போதும். நல்லா மசாலா இறங்கி சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்தாச்சு. இப்படி தான் நான் மீன் வறுவல் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.